இப்பெல்லாம் எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. எல்லாருமே இணையதளத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில நம்ம ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட வீடியோக்களை இணையதளத்தின் மூலமாக பார்த்து ரசிச்சு வந்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான வீடியோக்கள் அப்படின்றது நகைச்சுவை வீடியோ தான். அதனாலதான் இப்பெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட மீம் கிரியேட்டர்ஸ் நகைச்சுவையாக வந்துட்டு சரியான விஷயத்த சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நகைச்சுவையான வீடியோக்களை நம்ம எல்லாருமே வந்துட்டு தேடி தேடி பார்க்கிறோம், குலுங்கி குலுங்கி சிரிக்கிறோம். அந்த வகையில வந்துட்டு கல்யாணம் சம்பந்தப்பட்ட நகைச்சுவை வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளத்தில் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு. இப்ப கூட சமூக வலைத்தளத்துல கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ பயங்கர வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, இது வடநாட்டில் நடந்த ஒரு கல்யாணத்துல நடந்திருக்குங்க. மாப்பிள்ளை மாலை மாத்தும் சமயத்துல அந்த பெண் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு மாலை போட்டுட்டாங்க. ஆனா மாப்பிள்ளை என்ன செஞ்சிருக்காருன்னா, மணப்பெண்ணுக்கு மாலை போடாம மணப்பெண்ணுடைய தோழிக்கு வந்துட்டு மாலை போட்டிருக்காரு. இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மணப்பெண்ணை விட மணப்பெண்ணுடைய தோழி வந்துட்டு ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. அதனாலதான் மாப்பிள்ளை கடைசி நேரத்துல வந்துட்டு மைண்ட மாத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, மாலையை போட்டுட்டு மாப்பிள்ளை வெக்கமும் படுறாரு. ஆனா அந்த மணப்பெண் வந்துட்டு மேடையில பயங்கரமா வந்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. எல்லா தோழிகளும் அவங்கள சமாதானப்படுத்தவும் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை ஓபன் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கலாம், குலுங்கி குலுங்கி சிரிக்கலாங்க. என்னன்னா இந்த வீடியோவில் மணப்பெண்ணுக்கு கஷ்டம் வந்திருந்தாலும் இந்த வீடியோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணை விட அழகான பொண்ணை மணப்பெண் தோழியாக பக்கத்துல நிக்க வைக்காதீங்க அப்படின்ற ஒரு டைட்டில் தான். இந்த டைட்டில்னால் தான் தற்போது இந்த வீடியோவை நகைச்சுவை வீடியோவாக மாறிவிட்டது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.